Hi, my name is PK and welcome to my channel. வீடியோவில் நம்ம பழமரங்களை எப்படி நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு காய்கறி செடி போலவே எப்படி கரெக்டாக பராமரித்து வளர்க்குறதுன்ற பற்றி தான் ஒரு வீடியோவை பார்க்க போகிறோம். பர்டிகுலராக இந்த வீடியோவில் ஒரு பழமரத்தை எப்படி கரெக்டாக சூஸ் பண்ணுறது அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன மீடியமில் வளர்க்குறது, மீடியம் இந்த சென்ஸ் அது ஒரு க்ரோ பேக்காக இல்லை ஒரு தொட்டியாக ப்ராப்பராக பார்த்து சூஸ் பண்ணுறது அண்ட் அப்படி சூஸ் பண்ணுறது வந்தால் அது க்ரோ பேக்காக இருக்கட்டும் இல்லை அந்த தொட்டியாக இருக்கட்டும் எது வந்து அது என்ன சைஸில் இருக்கணும் அண்ட் என்ன மாதிரியான சாயில் மிக்சர் அந்த மண் கலவை அதை எப்படி நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிவிட்டு ஒரு கரெக்டான லொக்கேஷனில் எப்படி வைக்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங் முதல் விஷயம் என்னென்னா நம்ம ஒரு கரெக்டான பழமரத்தை சூஸ் பண்ணணும். ஸோ அது என்ன கரெக்டான பழமரம்னா ஒரு இடத்துலையும் ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன்றது மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் இருக்கிற இடத்துல கிளைமேட்டிக் கண்டிஷன் ஒரு வெயில்னா ஒரு அதீத வெயில் ரொம்ப ட்ரையான ஒரு பிளேஸாக இருக்கும். கொஞ்சம் நான் இருக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் தாண்டி போனால் அது வந்து அந்த இடத்துக்கு அந்த சூழ்நிலை வந்து கொஞ்சம் மாறி இருக்கும். இப்போ ரெண்டு வெவ்வேறு வித்தியாசமான இயற்கை சூழ்நிலை இருக்கிற இடத்துல ஒரே மாதிரி பழமரங்கள் ரெண்டு இடத்துலையும் வளராது. இங்கே ஒரு இடத்துல ஒரு பழமரம் வளருதுன்னா அதே பழமரம் இந்த இடத்துலையும் வளராது. ஏன்னா பிகாஸ் அதீத வெயில் காரணமாக இருக்கலாம், இல்லை அந்த இருக்கிற சூழ்நிலை அண்ட் அந்த மண்ணோட தன்மை அதுக்கேற்ற மாதிரி இங்கே மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இருக்கிற இடத்துல என்ன மாதிரி கிளைமேட்டிக் கண்டிஷன், அங்கே எவ்வளோ வெயில் இருக்குது, வெப்ப சூழ்நிலை எவ்வளோ இருக்குது, நீங்கள் செடிக்கு தண்ணி விட்டிங்கன்னா அது எவ்வளோ சீக்கிரம் ட்ரை ஆகுது, இது எல்லாத்தையும் பார்த்து தான் ஒரு செடி ஒரு நார்மலாகவே ஒரு பூச்செடி நம்ம எப்படி சூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் பழமரங்களும் நம்ம இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணி கரெக்டாக இருக்கும். நான் வந்து ஒரு ரெண்டு பழமரங்கள் சூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து சப்போட்டா அண்ட் ரெண்டாவது வந்து எலுமிச்சம். இந்த சப்போட்டா அண்ட் எலுமிச்சம் இது ரெண்டுமே நல்லா அதீத வெப்பமும் நல்ல ஒரு ட்ரையான கிளைமேட்டில் கொஞ்சம் நல்லா தாங்கி வளரக்கூடிய செடிகள். அண்ட் ஆல்சோ இங்கே வந்து இன்னொரு செடியாக செடி முருங்கையை நான் இங்கே இதில் வளர்க்க போகிறேன். அண்ட் இந்த செடி முருங்கை வந்து நான் விதையிலேருந்து வளர்த்து எடுத்துகிட்டு வந்தது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன செடி சூஸ் பண்ணணும். இப்போ ரெண்டாவது ஒரு முக்கியமான கேள்வி எல்லாருக்கும் என்ன வரணும், ஓகே மாடி தோட்டத்தில் முதல்ல ஒரு பழமரத்தை வளர்க்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வளர்க்கலாம். ஏன்னா செடி அதுக்கு தானே இருக்குது. இயற்கை மேலே ஒரு தனிப்பட்ட பார்வை இருக்கிறவங்களா இருக்குதுனாலும் சரி, இல்லை ஒரு செடி மேலே ஒரு அதீத அன்பு இருக்கிற எல்லாருக்கும் வந்து ஒரு விஷயம் தோண்டிகிட்டே இருக்கும். நமக்கும் சொந்தமாக ஒரு பழமரங்கள் இந்த மாதிரி இருந்து நம்ம அதுலேருந்து ஒரு பழத்தை பறித்து சாப்பிட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு இது அவங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். மார்க்கெட்டில் போய்ட்டு ஒரு டைம் ஏதாச்சும் ஒரு பழம் வாங்கிட்டு அது நல்லா இல்லைன்றப்பெல்லாம் உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக மனசில் தோண்டிகிட்டே இருக்கும். ஆனால் அப்படி தோன்ற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த இடவசதி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காது. ஸோ அவங்க வந்து இந்த மாடி தோட்டம் அப்படின்ற விஷயத்துக்கு அடாப்ட் பண்ணி அவங்க லைஃப் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அப்போ மாடி தோட்டத்தில் பழமரங்கள் வளர்க்க முடியுமா முடியாதுன்றது அவங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். ஏன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் அவங்க சொல்லி குழப்பிருப்பாங்க. என்னன்னா மரம்லாம் வளர்த்த ரொம்ப வெயிட் ஆகிடும், மாடி ரொம்ப ஒரு ஹெவி லோட் போன மாதிரி ஆகிடும் அப்படின்னு. பட் ஆனால் மாடி தோட்டத்தில் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா அது வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு விஷயம். நிலத்துலனா மரம் வந்து மரமாக இருக்கிற செடியாக இருக்கும், அது வந்து நிலத்தோட கண்ட்ரோல் கூட. இப்போ மாடி தோட்டம் வந்து நம்ம கண்ட்ரோல் இருக்கிற விஷயம். நம்ம என்ன அந்த செடிக்கு கொடுக்குறோமோ அதுதான் அந்த செடியை ரெப்ரசென்ட் பண்ண போகுது. அப்படி இருக்கிறப்போ அதில் பழமரங்கள் கண்டிப்பாக வளர்க்கலாம். இப்போ இதில் ஒரு சிம்பிளாக ஒரு 2 எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஏன்னா இந்த 2 செடியை பார்க்கலாம். ஒன்று வந்து கொய்யா செடி, இது வந்து ஒரு 12 இன்ச்சு சிமெண்ட் தொட்டியில் தான் வளர்க்குறேன். பக்கத்தில் இருக்கிறது வந்து ஒரு மாதுளை, இந்த பொமோகிரானேட், இது வந்து 15 இன்ச்சு சிமெண்ட் தொட்டியில் வளர்ந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த 2 செடியுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1லேருந்து ஒரு 1.5 வருஷமா இந்த இதில் தான் வளர்ந்துட்டு இருக்கு. இதில் இந்த பொமோகிரானேட் இந்த மாதுளை வந்து விதையிலேருந்து எடுத்துகிட்டு வந்த செடி, ஆனால் அந்த கொய்யா கட்டிங்லேருந்து எடுத்துகிட்டு வந்த ஒரு செடி தான். இதில் வளர்றதுனால நான் இதில் நான் ஃபர்ஸ்ட் நட்டப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக இருந்தது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த பூக்கிற அளவுக்கு இந்த செடி வந்து நல்லாவே வளர்ந்துருக்கு. ஸோ பூக்கள் தான் பூக்கும். ஓகே இது உண்மையிலே காய்க்குமான்னு கேட்டால் நான் அந்த காய்ச்சதை நான் வந்து பெருசாக வீடியோ எடுக்கல. ஆனால் இதுலேருந்து நான் பறிச்ச கொய்யாக்காவோட ஃபோட்டோஸ் மட்டும் இப்போ நான் ஆட் பண்ணுறது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடியாவுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து. அண்ட் ஆல்சோ இங்கே வந்து இன்னொரு 15 இன்ச்சு தொட்டியில் வந்து நான் வந்து ஒரு வாழை மரத்தையும் நான் இங்கே வச்சிருக்கேன். வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. அதுக்கு இந்த கரண்ட்லி இந்த செடிகள்லாம் எப்படி வளர்ந்துருக்குன்றதை நீங்கள் பார்த்துருங்க. அண்ட் இந்த வீடியோட முடிவில் 4 மாதம் கழிச்சு இந்த செடி எப்படி இருக்குன்றத கடைசியாக நான் போட்டு காட்டுறேன். இந்த வாழை மரத்தை நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ செழிப்பாக ரொம்ப அழகாக வளர்ந்துருக்குன்றத. அடுத்த முக்கியமான கேள்வி என்னென்னா, ஸோ எது கரெக்டான ஒரு சைஸில் இருக்க, எது ஒரு கரெக்டான ஒரு மீடியம் அந்த பழமரங்களை வளர்க்குறதுக்கு. அது க்ரோ பேக்கா, இல்லை சிமெண்ட் தொட்டியா, இல்லை மண் தொட்டியா, இல்லை ஏதாச்சும் பெயிண்ட் பக்கெட்டா, இல்லை இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் எது கரெக்ட்னா கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு கரெக்டான ஒரு விஷயம். இப்போதைக்கு நான் சூஸ் பண்ண அந்த 2 சப்போட்டா அண்ட் அந்த எலுமிச்சம் இது ரெண்டுத்துக்குமே வந்து நான் ஒன்றுத்துக்கு க்ரோ பேக்கும் இன்னத்துக்கு வந்து ஒரு பழைய பெயிண்ட் பக்கெட் தான் யூஸ் பண்ண போகிறேன். பட் பெயிண்ட் பக்கெட் அண்ட் க்ரோ பேக் அப்படி வந்துட்டா பழமரத்துக்கு என்னவோ அதுக்குன்னு ஒரு ஐடியல் சைஸ் இருக்கும். அந்த ஐடியல் சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம போகணும். அந்த ஐடியல் சைஸ்ன்றது 15x15, அதாச்சும் 15 அடிக்கு 15 அடி. அந்த சைஸில் இருக்க க்ரோ பேக் வந்து போதும் எனக்கு தெரிஞ்சு. உங்களுக்கு தேவைப்பட்டா இல்லை உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் இதை விட பெரிய க்ரோ பேக் கூட எடுத்துக்கலாம். ஆனால் அது ஒரு பிரச்சனை என்ன ஆகும்னா அது வந்து ரொம்ப அதிகமான மண்ணும் ரொம்ப அதிகமான வெயிட்டும் ஏறிக்கிட்டே போகும். அதில் இந்த க்ரோ பேக் எவ்வளோ ஆழமாக இருக்குன்றது இப்போ நீங்கள் பார்க்கலாம்.
இந்த அளவுக்கு இருந்தாலே ஒரு பழமரத்தை இதில் கொஞ்சம் டீசெண்டான அளவுக்கு நல்லா வளர்த்துடலாம். அடுத்து வந்து அந்த பெயிண்ட் பக்கெட். இந்த பெயிண்ட் பக்கெட்டை எப்படி ஒரு க்ரோயிங் மீடியமாக மாற்றுறதுன்றது ரொம்ப சிம்பிளாக பார்த்துக்கலாம். அதுக்கு நீங்கள் ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும். என்னன்னா இதில் வந்து நீங்கள் ட்ரைனேஜ் ஹோல்ஸ் ஆட் பண்ணணும். ட்ரைனேஜ் ஹோல்ஸ் எதுனா இந்த ட்ரைனேஜ் ஹோல்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது நீங்கள் எல்லா க்ரோ பேக் அண்ட் எல்லா பூத்தொட்டிகளும் நீங்கள் தாராளமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அண்ட் இதோட பர்பஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது தான். இந்த ட்ரைனேஜ் ஹோல்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் செடிக்கு தண்ணி விடுறப்போ அதில் செடி தேவையான தண்ணி எடுத்துட்டு தனக்கு தேவையில்லாத தண்ணியை வந்து அந்த தொட்டியை விட்டு வெளியே அனுப்பிடும். செடிக்கு விடுற தண்ணி மண்ணுக்குள்ளே இருந்தால் அந்த செடி சீக்கிரமாக வேரழுகள் அப்போ இன்னும் நிறைய பல பிரச்சனைகளை வந்து ரொம்ப ஈஸியாகவே சந்திக்க வேண்டியது இருக்கும். நம்ம 3 முக்கியமான விஷயம் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து என்னன்னா, வாட் இஸ் த பெஸ்ட் சாயில் மிக்சிங்? பழமரங்களோ இல்லை ஒரு காய்கறி மரங்களையோ நம்ம ஒரு மாடித்தோட்டம் வளர்க்குறதுக்கு எது கரெக்டான மண் கலவை? அன்லைக் வெஜிடபிள் பிளான்ஸ், பழமரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரிஷன் வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக தேவைப்படும். ஏன்னா அது வளரும் தன்மைக்கு ஏற்ற மாதிரி அது நியூட்ரிஷனை ரொம்ப கன்சியூம் பண்ணும். இப்போ சாதாரணமாக ஒரு காய்கறி செடினா அது ஒன்றும் அவ்வளோ ஹைட்டாகவோ இல்லை அவ்வளோ பெருசாக வளர போகிறது கிடையாது. அந்த செடி வந்து அந்த செடிக்கு ஏற்ற நியூட்ரிஷன் என்னவோ அதை மட்டும் தான் சாயிலேருந்து எடுத்துக்கும். ஆனால் பழமரத்துக்கு அதோட வளரும் தன்மைன்றது பூச்செடியாக இருக்கட்டும் இல்லை நார்மல் காய்கறி செடியோட ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான மண் கலவை தான் நம்ம இங்கே கொடுத்தாகணும். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு நியூட்ரிஷன் ரிச்சாக நல்லா அசிடிக்காக அந்த சாயில் இருந்துச்சுன்னா அந்த பழமரங்கள் நல்லாவே திரட்சியாக வளரும். அந்த மண் வந்து ரொம்ப இறுக்கமாக ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு தண்ணி விட்டால் அந்த தண்ணி நல்லா அழகாக அந்த செடிக்கு தேவையான தண்ணி எடுத்துகிட்டு அது தண்ணியில் நல்லா வடிஞ்சு போகிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வெல் ட்ரைனிங் சாயிலாக இருக்கணும். இதில் வந்து நான் எப்பவுமே ரெகுலராக யூஸ் பண்ணுறேன் அதே சாயில் மிக்சர் தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் அதில் இருக்க ரேஷியோ மட்டும் கொஞ்சம் வேறுபடும். பேக்கோட அடியில் நான் வந்து பழைய தோட்டம் அதாச்சும் ஒரு வளர்ந்து முடிஞ்ச அந்த செடியோட தொட்டியில் இருந்த தோட்ட மண்ணை வந்து இப்போ நான் ஆட் பண்ணுறேன். எதுக்காக இந்த பேஸ் லைனில் வந்து நான் பழைய தோட்டம் மண் புதுசாக இருக்க நல்ல ஒரு வெல் ரிச் நியூட்ரிஷனாக இருக்க தோட்டம் மண் யூஸ் பண்ணால் பழைய தோட்டம் மண் யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வரும். அது ஏன் அப்படின்றத நான் கரெக்டாக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த பழைய மண்ணை எப்படி வேஸ்ட் பண்ணாமல் இந்த பழைய மண்ணை எப்படி புதுப்பிக்கிறதுன்றத பற்றி ஒரு வீடியோ ரொம்ப தனியாகவே கொடுத்துருக்கேன். அதோட லிங்க்ஸே நான் ஆட் பண்ணுறேன். பீப்புள் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சு கற்றுக்கலாம். பழைய மண்ணை போட்டு கொஞ்சம் ப்ராப்பராக லெவல் பண்ணி விடுங்க. இந்த பழைய மண்ணு தான் இந்த பேகுக்கு அடியில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பேஸாக இருக்கும். இந்த பழைய மண்ணுன்றது கொஞ்சம் இறுக்கமாக தான் இருக்கும். ஸோ இந்த இறுக்கமான மண் வந்து இந்த செடியோட இந்த க்ரோ பேக்கோட அடிப்பாகத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு கொடுக்கும். அதே மாதிரி நம்ம மேலே போடுற அந்த புது மண்ணில் இருக்க நியூட்ரிஷனை வந்து இந்த பழைய மண் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அந்த ரேஷியோ டிஃப்ரென்ஸ் நான் சொல்லியிருக்கேன். அது என்ன ரேஷியோ டிஃப்ரென்ஸ்னால், நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி பழமரங்கள் வந்து நல்லா அந்த மண் வந்து நல்லா கொஞ்சம் அசிடிக்காக இருந்தால் அதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த சாயில் அசிடிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னா அதுக்கு வந்து நம்ம 2 விஷயத்தை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். ஒன்று எதுனா செம்மண், செகண்ட் வந்து இந்த மாட்டு எரு. செம்மண்ணும் இந்த மாட்டு எருவும் ஒரு மண்ணோட அசிடிட்டி லெவலோட வீரியத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது கூட வந்து நான் எப்பவுமே ரெகுலராக யூஸ் பண்ணுற மற்ற காம்பவுண்ட்ஸ் ஆட் பண்ணுறேன். அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொக்கோ பீட். இது எதுக்குன்னா செடிக்கு தேவையான ஈரப்பதத்தை உறிஞ்சி வச்சுட்டு அந்த மண்ணை வந்து நல்லா எப்பவுமே கொஞ்சம் ஈரமாகவே வச்சுக்கும். செகண்ட் வந்து ஹோம் வேஸ்ட் காம்போஸ்ட், வீட்டோட குப்பை கழிவுலேருந்து தயாரித்த உரம். இது வந்து இருக்கிற அந்த மண்களை வந்து ரொம்ப கெட்டியாக்காமல் நல்லா கொஞ்சம் ஒரு லைட்டான ஒரு கன்சிஸ்டன்சி அண்ட் அதோட காற்று போகிற தன்மை அளவுக்கு அந்த மண்ணை கரெக்டாக ரெடி பண்ணணும். அண்ட் அடுத்து வந்து வேர்மி கம்போஸ்ட். இந்த வேர்மி கம்போஸ்ட் இந்த மண்புழு உரம், இந்த மண்புழு உரத்தோட முக்கியத்துவங்கள் எல்லாருக்குமே ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. இன்கேஸ் உங்களுக்கு இந்த மண்புழு உரத்தோட முக்கியத்துவங்கள், இந்த மண்புழோட முக்கியத்துவங்கள் என்னன்றதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுங்க. அதுக்கும் ஒரு வீடியோ ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க. அண்ட் இது கூட வந்து நான் வெயிலில் காய வச்சு உலர வச்ச இந்த யூஸ் பண்ண காஃபி தூள் இதை யூஸ் பண்ணுறேன். இது வந்து அந்த மண்ணில் இருக்க அந்த நைட்ரஜன் சக்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். கடைசியாக வந்து இதில் வேப்பம் புண்ணாக்கு யூஸ் பண்ணுறேன். இந்த வேப்பம் புண்ணாக்கு எதுக்குன்னா மண் வழியாக செடிக்கு எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் வராமல் அது பார்த்துக்கும். ரெடி பண்ண மண் கலவை நல்லா கலரிட்டு நம்ம ஆல்ரெடி அந்த பழைய மண் கலவை நம்ம க்ரோ பேக்கில் போட்டிருப்போம். அதுக்கு மேலே வந்து ஒரு லேயர் ஆஃப் காஞ்ச இலைகள், மல்ச்சிங் யூஸ் பண்ணுற அந்த காஞ்ச இலைகள் போடுறேன். இது எதுக்குன்னா அந்த பழைய மண்ணிலேருந்து எந்த விதமான விதையும் எதுவும் முளைச்சி அந்த மண்ணுக்குள்ளே வந்து வராமல் இருக்க தடுக்கும். மோஸ்ட்டாக வராது, பட் ஆனால் இது ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிஷியரி மாதிரி தான். அண்ட் ஆல்சோ இது வந்து காலப்போக்கில் இதுவும் மண்ணை மக்கி ஒரு உரமாக மாறிடும். முடிஞ்ச அளவுக்கு நல்லா டீப்பாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுறப்போ அதில் தேவையில்லாத கற்கள் இல்லை குப்பைகள் எதுனா அதை கையோடு நீக்கிடுங்க. அழுத்தம் கொடுத்து அதனால் டெவலப் பண்ணுங்க. டெவலப் பண்ணுறதுனால இந்த செடியில் இருக்க தேவையில்லாத காற்று துளைகளும் அண்ட் அன்னெசரியான கேப் எதாவது வராமல் பார்த்துக்கலாம். ஸ்டெப் என்னன்னா, இப்போ வந்து நம்ம அந்த பழமரங்களை வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போகிறோம். டிரான்ஸ்பிளான்ட் வந்து ரொம்ப ஈஸியான வேலை தான். ஜஸ்ட் நம்ம அந்த பழமரங்களை அந்த கவர்லேருந்து ரிலீஸ் பண்ணிட்டு அண்ட் அதோட அடிப்பாகத்தில் இருக்க மண்ணை மட்டும் கொஞ்சம் எடுத்துருவோம் அதுலேருந்து. ஏன்னா அடிப்பாகத்துலேருந்து முக்கியமான வேர் எல்லாம் கொஞ்சம் அடிப்பாகத்தில் போய் செட்டில் ஆயிருக்கும். அண்ட் அந்த வேரை வந்து நம்ம கொஞ்சம் ஜஸ்ட் லைட்டாக லூஸ் பண்ணி விடுவோம். அப்படி லூஸ் பண்ணுறதுனால புதிய மண் வந்து அந்த வேர் கொஞ்சம் ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த க்ரோ பேக் மண்களை வந்து க்ரோ பேக் வந்து கொஞ்சமாக எடுத்துட்டு அப்போ தான் அதை கரெக்டான பொசிஷனில் நம்மளால் நட முடியும். அந்த கிளையில சரி நீங்கள் பிளாஸ்டிக் ரேப் மாதிரி பார்க்கலாம். அந்த பிளாஸ்டிக் ரேப் அளவு
அளவுக்கு நீங்கள் மண்ணை போட்டு அந்த செடியை நல்லா ஃபார்ம் பண்ணி விடும். ஆரம்பத்தில் அந்த பிளான்ட்டை நல்லா ஃபார்ம் பண்ணி நல்லா கொஞ்சம் ஒரு அழுத்தமாக ஓரளவுக்கு ஒரு நல்ல அழுத்தம் கொடுத்து அந்த செடியை நல்லா ஃபார்ம் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த செடி வந்து காத்தடிக்கிறப்போ இல்லை வேறு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ்க்கோ ரியாக்ட் பண்ணாமல் கொஞ்சம் ப்ராப்பராக ஸ்டேபிளாக இருக்கும். அடுத்து வந்து மல்ச்சிங். அந்த மல்ச்சிங்கிறது ஒரு மூடாக்கு போடுறது. இந்த மூடாக்கோட முக்கியத்துவம் என்னென்னா வெப்பத்தாக்குதல் முடிஞ்ச அளவுக்கு மண்ணுக்கு வந்து சேர்க்காம பார்த்துக்கும். அண்ட் ஆல்சோ நீங்கள் தண்ணி விட அந்த மூடாக்குன்றதும் மூடாக்கில் இருக்க அந்த காஞ்ச இலைகளாக நீங்கள் என்ன ஆட் பண்ணுங்க அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்கி அதுவே கூடிய சீக்கிரம் ஒரு உரமாகவும் செடிக்கு மாறிடும். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி அந்த எலுமிச்சை செடியை நான் பெயிண்ட் பக்கெட்டுக்கு மாற்றிட்டேன். இந்த செடிகளை மாற்றின உடனே நம்ம கையோடு முதல்ல அந்த செடிக்கு வந்து நல்லா டீப்பாக தண்ணி விடணும். அப்படி டீப்பாக தண்ணி விட்டுறப்போ அந்த க்ரோ பேக்கில் அண்ட் அந்த தொட்டியில் அந்த பிளாஸ்டிக் பக்கெட்டில் இருக்க மண் வந்து நல்லா ரொம்ப மொத்த மண்ணுமே நல்லா அந்த ஈரப்பதத்துக்கு போகும். அப்படி ஈரப்பதத்துக்கு போனால் தான் அந்த மண் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நல்லா ஃபிக்ஸ் ஆகும் ஒரு பொசிஷனில். ஒரு 2 இல்லை 3 டைம் வந்து அந்த செடிக்கு வந்து அந்த ஒரு கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி விடுங்க. அந்த மண் கரெக்டாக செட் ஆகிற வரைக்கும். ஸ்டெப்பும் பார்த்தாச்சு. இப்போ கடைசி ஸ்டெப் என்ன, இந்த பழமரங்களை எந்த இடத்துல இருக்கிறது, எவ்வளோ சன்லைட் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல அதிகமான ஒரு சன்லைட் வெளிச்சம் வருதோ அந்த இடத்துல நீங்கள் இந்த பழமரங்கள் எடுக்கலாம். ஏன்னா பழமரங்களுக்கு ரொம்ப அதீத வெளிச்சமோ நல்ல ஒரு பிரைட்டான ஒரு லொக்கேஷன் இருந்தால் மட்டும் தான் சரி நல்லா திரட்சியாக வளரும். ஸ்டார்டிங் நான் ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபுட்டேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 months பேக்கே நான் ஸ்டார்ட் பண்ண ஒரு சின்ன ப்ராஜெக்ட். ஒரு பழமரத்தை எப்படி நம்ம வீட்டில் வளர்க்கணுன்றது. அண்ட் இப்போ 4 to 5 மாதம் கழிச்சு இப்போ அந்த செடியோட நிலைமை என்னன்றது நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. நீங்கள் பார்க்கலாம் இந்த முருங்கைச்செடி ஃபஸ்ட்டு இப்போ எவ்வளோ உயரத்துக்கு நல்லா அழகாக வளர்ந்துருக்குன்றது. அண்ட் இதில் பூ எடுத்துருக்கு. ஆனால் இப்போதைக்கு இது காய்க்கலை. ஆனால் கூடிய சீக்கிரம் இல்லை அடுத்த வருஷம் இது கண்டிப்பாக காய்க்குன்றது தெரியும். அண்ட் இந்த வாழை மரமும் லொக்கேஷன் மட்டும் கொஞ்சம் மாற்றி வச்சுருக்கேன் இடம் அடைக்காமல் இருக்கிறதுக்காக. அண்ட் இந்த வாழை மரமும் நல்லா அதிகமாக வளர்ந்துருக்கு. இந்த எலுமிச்சை செடி நான் நினச்சதில் கொஞ்சம் கம்மியாக தான் வளர்ந்துருக்கு. பட் ஆனால் இது வரைக்கும் அந்த செடிக்கு எந்த டேமேஜும் வரல. ஸோ மேபி அடுத்த வருஷம் இல்லை அடுத்த ஒரு சம்மரில் வந்து இது கொஞ்சம் நல்ல ஒரு ரேப்பிட் க்ரோத் கொடுக்கும் நான் நம்புகிறேன். சப்போட்டா நான் வச்சதுலேருந்து சப்போட்டா வந்து கொஞ்சம் ஸ்லோ க்ரோத் கொடுக்கக்கூடிய ஒரு செடி இப்போ இருக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஃப்ரென்ஸே எனக்கு நல்லா தெரியுது. நடுவில் ஒரே ஒரு டைம் மட்டும் பூ எடுத்துச்சு. ஆனால் அந்த பூ வந்து சீக்கிரமாக உதிர்ந்துருச்சு. மேபி அதுக்கான மெச்சூரிட்டி அது கிடைக்கலன்ற அந்த செடிக்கு புரிஞ்சிருச்சு போல. ஸோ லாஸ்ட்டாக ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். இப்போ பழமரம் நம்ம வளர்க்குறோமே ரொம்ப ஹைட்டாக போயிடுச்சுன்னு என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மாடி தோட்டம் நம்ம கண்ட்ரோல் இருக்க ஒரு விஷயம். நம்ம வந்து அதை கரெக்டாக ப்ரூன் பண்ணிகிட்டே இருந்தால் அது ஒரு கரெக்டான லெவலில் கரெக்டாக வளர்ந்துகிட்டே இருக்கும் அந்த செடி. முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எந்த ஹைட் வரைக்கும் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அந்த செடியை அந்த ஹைட்டை தான் வளர விடாதீங்க. ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரெட் பண்ண விடாதீங்க. நீங்கள் கரெக்டாக அதை ப்ரூன் பண்ணிக்கிட்டே இருங்க. ப்ரூன் பண்ணுறதுனால பெருசாக செடிக்கு எந்த டேமேஜும் வராது. செடி வந்து கொஞ்சம் நல்லாவே இன்னும் கொஞ்சம் நல்லா வளரவும் செய்யும் ப்ரூன் பண்ணுறதுனால. தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. இந்த வீடியோலேருந்து ஒரு பழமரத்தை எப்படி மாடி தோட்டத்தில் வளர்க்கணுன்றதை ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். நம்ம அடுத்த சண்டே இன்னொரு வீடியோ பார்ப்போம். Until that, let's stay connected and create a better environment. Thank you.